அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனையில் கவலைக்கிடம். இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா முத்தன் விஸ்வநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நேற்று நடைபெற்ற சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று அதிமுகவை சேர்ந்த அனைத்து பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி நடத்தியிருந்தாங்க இல்லையா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் உடல்நிலை திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு பாதியிலே பார்த்தீங்கன்னா அவர் சென்றிருந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பெரும் கவலைக்கிடமாக இருக்கு இல்லையா. இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா 1 வருடம் 2 வருட காலமாகவே 5 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்துமே கட்சிகளும் பிரிஞ்சிட்டாங்க இல்லையா. ஒரு அதிமுகவில் இருந்தவங்க அனைவருமே 3-4 கட்சியாக பிரிஞ்சிருக்க நிலையில் அதிமுகன்ற பேரே பார்த்தீங்கன்னா மறைகிற அளவிற்கு இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாக, இதனால் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்க போகிறதாகவும் ஒரு செய்திகள் வெளியே இருக்கும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்திலேருந்து பெரிய போராட்டங்கள் நடக்க போகுது, பெரிய கலவரங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் பேசியதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய முட்டி மோதி இருந்துட்டு வராங்க இல்லையா. திமுக சேர்ந்த அமைச்சர்களும் அதிமுக சேர்ந்த அமைச்சர்களும் இருவரிடையே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் தான் பார்த்தீங்கன்னா இருந்தார் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக போய் அமைச்சராகவும் இருந்தார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கும்போதே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. அதில் அவர் முறைகேடு செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி கைதும் செய்யப்பட்டாங்க. திமுகவும் போயிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிமுகவில் இணையத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆலோசனை கூட்டத்தில் நடத்தினதாக ஒரு செய்திகள் வெளியே இருக்கும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டும் அதிமுக தமிழகத்தில் கட்சியை நாம் நிறுத்துவோம், நிலைநிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் நடத்தினதாக செய்திகள் வெளியே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக அவருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.